வசனத்துக்கு நேராக போக போகிறோம். அடுத்த 3/4 மணி நேரம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 226 எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், சேர்ந்து பாடுவோம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தில் இன்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீரே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீரே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவினாலே தூய்மையாக்கி அதிசயமா என்னை நடத்துகிறீர். ஆவினாலே தூய்மையாக்கி அதிசயமா என்னை நடத்துகிறீர். அப்பா நன்றி நன்றி. அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் உள்ளத்திலிருந்து பாடுங்க பாடுங்க. பாட்டு தெரியல கையை தட்டு. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்திலிருந்து உறுதிப்படுத்துமையா. பாவங்கள் செய்து நான் மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ செய்தி. பாவங்கள் செய்து நான் மரித்து போயிருந்தேன், இயேசுவோடே கூட உயிர்த்தெழ செய்தி. கிருபையினாலே என்னை ரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். கிருபையினாலே என்னை ரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். அப்பா நன்றி நன்றி. அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தில் நின்று உறுதிப்படுத்துமையா. அவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உறுதிப்படுத்துமையா. ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவரே இயேசுவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோக எதிர்நோக்கி வாழ செய்தீர். ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோக எதிர்நோக்கி வாழ செய்தீர். அப்பா நன்றி நன்றி. அப்பா நன்றி நன்றி. ஓ நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்திலிருந்து உறுதிப்படுத்துமையா. அவரை பார்த்து சொல்லுங்க, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்திலிருந்து உறுதிப்படுத்தும்
துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. ஞானமும் நன்றியும் வல்லமை என்றென்றும் உமக்கே உரிதாகட்டும். ஞானமும் நன்றியும் வல்லமையோ என்றென்றும் உமக்கே உரிதாகட்டும். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தில் நின்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்திலிருந்து உறுதிப்பட. ஒரே முறை சொல்லுவோமா? ஆண்டவர் கிறிஸ்துவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவர் இயேசுவின் மகிமை அடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோக எதிர்நோக்கி வாழ செய்தீர். ஆறுதல் தந்தீர், அன்பு கூர்ந்தீர், பரலோக எதிர்நோக்கி வாழ செய்தீர். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் சொல்லுங்க சொல்லுங்க. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தில் நின்று உறுதிப்படுத்துமையா. அப்பா நன்றி நன்றி. போன வாரத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். போன வாரத்தில் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வழி அருகாமே விதைக்கப்பட்ட விதை, அதிக மண் இல்லாமல் கற்பாறை நடுவிலே விதைக்கப்பட்ட விதை. மண் இருந்தது, ஆனா அதிகமான மண் இல்லை. 3வது முற்செடியின் மத்தியில் விதைக்கப்பட்ட விதை. 4வது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை சீஷர்களுக்கு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இங்க சொல்றாரு, இங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றார். விதைக்கிறவன் ஊழியக்காரன் இல்லை, இயேசு வந்து விதைத்தார் இல்லை, இப்போது ஊழியக்காரர்கள் விதைக்கிறார்கள். எதை விதைக்கிறார்கள்? விதையாகிய வார்த்தை இல்லை, வார்த்தையாகிய விதை விதைக்கப்படுகிறது. இப்போ நான் உங்களுக்கு என்ன விதைக்கிறேன் அப்படின்னா, வார்த்தை என்ன பண்ணுறேன்? விதைக்கிறேன். இந்த விதை விழும்போது இங்கே நிறைய நிலங்கள் இருக்கு. எல்லாருக்குள்ளும் என்ன இருக்குது? இருதயம் இருக்கு. அந்த இருதயம் தான் நிலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி நிலம் இல்லை. சிலது வழி அருகாமை இருக்குது,
சிலது அதிக மண் இல்லாமல் கற்பாறை நடுவில் இருக்குது, சிலது முள்ளின் நடுவில் இருக்கிறது, சிலது நல்ல நிலத்தில் விழுகிறது. நல்ல அதாவது வழியருகாமை விதைக்கப்பட்ட, இப்போ நான் விதைக்கும் போது வசனத்தை பேசும்போது வழியில் உழுதுன்னு வையேன், அதை பட்சிகள் பட்சித்து போட்டது என்பதை அவர் ஓமையை சொல்லும் போது சொல்கிறார். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, வசனமாகிய விதை விதைக்கப்படும் போது சாத்தான் உடனே அத்தை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து விடுகிறான். சாத்தான் வரான், எங்கே வரான்? இங்கேயும் வரான். இங்கே வர்றது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவன் தேவ சமூகத்திலே போய் நிற்கிறான். ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவன் எப்போ தள்ளப்படுறான்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்போ தள்ளப்படுறான்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்போ தள்ளப்பட்டான் அப்படி என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரனின் மேல் குற்றம் சுமத்த பொருட்டு அவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எங்க வருது அப்படின்னாக்கா 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இப்போ எப்போ தள்ளப்படுறான் அப்படின்னா, அந்த உபத்திரவம் மகா உபத்திரவ காலத்தில் தான் அவனை வானம் மண்டலத்திலிருந்தே என்ன பண்ணுறாரு, கீழே தள்ளிடுறார். அதுக்கு தான் இதுக்குடைய ஆதாரம் எங்கே இருக்குன்னா, தானியேல் ஜெபித்த ஜெபத்தில் இருக்கும். தானியேல் ஜெபிக்கும் போது கேப்ரியல் பதிலை கொண்டு வராரு. 21ஆவது நாள் வரார், 21st டே வரார். சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஜெபம் முதலாவது நாளே கேட்கப்பட்டது. நான் அதுக்கான பதிலை உடனே என்ன பண்ணேன், கொண்டு வந்தேன். பரிஷாவின் அதிபதி என்னை தடுத்து நிறுத்தினான். நான் அங்கே வைக்கப்பட்டிருந்தேன். மிகாவேல் என்னை அந்த இடத்துல விடுவிச்சான். அதுக்கு பிறகு நான் இந்த செய்தியை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால தான் பவுல் சொல்வார், நமக்கு ரத்தத்தோட போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் உள்ள துரத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? அப்போதான் தள்ளப்படுறான் அவன். ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வான மண்டலத்தில் இருக்கிறான், பூமியில் இறங்குறான், கிரியை செய்கிறான். தேவன் எப்படி வானாதி வானங்களிலிருந்து பூமியில் இருக்கிற நமக்கு கிரியை செய்கிறாரோ, அப்படியே அவனும் என்ன பண்ணுறான், கிரியை செய்கிறான். இதை ஏன்னாக்கா நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கு. வழி அருகாமை விதைக்கப்பட்ட வசனத்தை பட்சிகள் பட்சித்து போட்டது என்ற அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாத்தான் அவைகளை தன் இருதயத்தை விட்டு எடுத்து போடுகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வசனம் கேட்ட உடனே சில பேருக்கு இங்கே சேரில் உட்காந்து கேட்டுன்னு இருக்கும் போதே எடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் நினைவுகள் இங்கே இருக்கவே இருக்காது. எப்போ கீழே போகலாம், இப்போ என்ன இருக்கோன்னா எப்போ கல்யாணத்துக்கு போய் அங்கே சாப்பாடு சாப்பிட போகிறோம், அங்கே என்னென்ன இருக்க போகுது, நம்ம எப்படி ரெடி ஆகிட்டு போகிறது, அந்த மாதிரி நினைவுகள் உனக்குள்ளே வந்து கொண்டே இருக்குமானால் சாத்தான் இப்போவே விதைக்கும் போதே என்ன பண்ணுறான், இருதயத்தில் வசனத்தை எடுக்கிறான். அதை வாசிங்க, 18ஆம் வசனம் 19ஆம் வசனம்.
13:19. மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது உணராமல் இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். என்ன பண்றான்? பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விதைக்கப்பட்டவன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அன்னைக்குல. வழி அருகே விதைக்கப்பட்டவன். இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அதனால் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொண்டு போகணும்னு விரும்புகிறேன். வழி அருகே விதைக்கப்பட்டவன். அடுத்தது, அதிக மண் இல்லாமல் கற்பாறை நடுவில் விதைக்கப்பட்டவன். அவன் என்ன பண்றான்? வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு. வசனத்தை என்ன பண்றான்? கேட்கிறான். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். உடனே அவங்க பிரசங்கிக்கும் போதே ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ 7 பேர் ஜபத்துக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. சௌந்தரியோடு 8. இன்னைக்கு ஆராதிக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட வித்தியாசத்தை பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னா, கை உயர்த்த சொல்லும் போதாவது என்ன பண்ணுறாங்க? உயர்த்துறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறேன். இப்போ சந்தோஷமாக அந்த வசனத்தை என்ன பண்ணுகிறாங்க? அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நல்ல நலமாக இருந்தால் நீடிக்க போகுது. கற்பாறை நடுவில் இருந்தா என்ன ஆக போதா? வசனத்தை கேட்டு சந்தோஷப்படுவார்கள். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். தனக்குள்ள என்ன இல்ல? வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைச்சிருப்பான். வசனத்தின் நிமித்தம். இப்போ இந்த சம்பவத்துல, ஜபத்துல, வேத வசனத்துல, நீதியில, பரிசுத்தத்துல, வேத தியான நேரத்துல கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறான் பார். அப்படியே விட்டு இருக்கிறான் பார். அவனுக்கு என்ன இல்லை? வேறு இல்லை. ஏன்னா கீழே கற்பாறை இருக்குது. கீழே என்ன இருக்குது? கற்பாறை இருக்குது. அதிகமான வேறு அவனால என்ன பண்ண முடியல? விட முடியல. அது கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் என்ன வருது? உபத்திரவமும். இப்போ எதுக்கு அவன் விட்டுறான் நடுவுலன்னா? வசனத்தின் நிமித்தம் என்ன வருது? உபத்திரவம். இப்போ ஜபம் ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரத்தில் பிரச்சனை வந்துடும் 2 பேருக்கும். ஜபத்தை என்ன பண்ணுவாங்க? நிறுத்திடுவாங்க. நீ தன்னை ஜபம் பண்ணிக்கோ, நான் தன்னை ஜபம் பண்ணிக்கிறேன். வேறு இல்லை. கீழே கற்பாறை இருக்கு. வேறு ஆழமாக போச்சுன்னா நீடிக்கும். வேறு ஆழமாக போகலன்னா நீடிக்காது. உபத்திரம் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும். நீதினா நீதி செய்யணும். உனக்கு உபத்திரம் அது. நீ அவங்கள பற்றி கவலைப்படவே கூடாது. உன் வேற நீ ஆழத்தில் விடணும். கற்பாறைகள், அவங்கெல்லாம் கற்பாறைகள். உன்னை தடை பண்ணக்கூடாது. உன் வேறு ஆழமாக போகிறது தடை பண்ணக்கூடாது. எதையும் நீ கற்பாறையாக வச்சுக்க கூடாது. எது வசனத்துக்கு மாறா இருக்குதோ அதை நீ மேற்கொண்டே ஆகணும். கற்பாறை. வசனத்தின் நிமித்தமாய் உபத்திரம் வந்த போது துன்பமும் உண்டான உடனே. வசனத்திலும் உபத்திரமும் துன்பமும் உண்டாகின உடனே இடரல் அடைவான். என்ன வராங்க? இப்போ சீசரங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் மரிக்க போகும்போது, இன்னைக்கு நைட்டு யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். அவருக்கு நல்லா தெரியும், காட்டி கொடுக்க போறான், என்னை பிடிக்க போறாங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் போய் அழுகுறாரு. அவர் கெத்சமனி பூங்காவில் என்னத்துக்கு அழுகுறாருன்னா, அவர் படப்போகிற பாடு பயங்கர மாம்சத்தில் யோசித்து பார்க்கவே முடியாது. ஒரு தேவனை அவர் மேற்கொள்ள முடியும். அவர் மாம்சத்தில் படப்போகிற அந்த பிரச்சனையை அவரால் என்ன பண்ண முடியாது. உனக்கு ஒரு ஊசி கொடுத்தாலே முகம் மாறிடுது. ஊசியை காமிச்சாலே கண்ணில் என்ன வருது? அவர் யோசித்து பாரு. சரீரம் கிழிக்கப்பட போகுது. எப்படி கிழிக்கப்படுது? அடிக்கிற ஜாட்டியில் உக்கு இருந்துச்சான். அந்த உக்கு அப்படியே பொத்துக்குமா, அது அப்படியே இப்படி இழுப்பான். சதையோடு பிச்சுக்கிட்டு வரும். 39 அடிகள். அவருக்கு தெரியும். ஏன்னா ஏசாயா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லை. நம்ம சொல்கிறோம் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எஸ், இஸ் அ பியூட்டிஃபுல் லார்ட். பட் நமக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை.
வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்னே சீசரங்களை பார்த்து சொல்கிறார். அவருக்கு தெரியும் இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள யாரையும் அவர் வெறுக்கலை. ஏன் தெரியுமா? இவங்களை கொண்டு தான் நான் உலகத்தை சந்திக்கணும். ஒருவேளை பேதுரு சொல்கிறார், நான் உங்க கூட உயிர் கொடுப்பாண்டவரே, நான் உங்க கூட என்ன பண்ணுவேன்? உயிரை கொடுப்பேன். ஆனால் பேதுருவை பார்த்து சொல்கிறார், சேவல் 3 கூவுவதுக்கு முன்னே நீ என்னை விட்டு 3 முறை என்ன பண்ணுவேன்? அப்படியே செஞ்சான். அந்த 3ஆவது முறை அவன் மறுதலிச்சப்ப மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் அவனை குறைய சொல்ல. அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார். இதை வாஸ்தம் தானே பண்ண முறை உபவாச கூட்டத்தில் நினைக்கிற வாஸ்தவம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு? உயிர்த்தெழுந்த பிறகு அந்த இடத்துல அவர் சொல்லி அனுப்புகிறார், இதை போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ சொல்லும் போது பேதுருக்கும் சொல்லுன்றார். மார்க் எழுதியிருக்கிறார், கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் அவர்களுடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய். என்னது? பேதுருவின் இடத்திற்கும் போய். இப்போ என்ன ஆச்சுன்னா, சீஷரங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பேதுரு தனித்து அழுதுகிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் மறுதலிச்சிட்டாரு. அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அவனை விட்டுடல. அவன் என்னை மறுதலிச்சிட்டு போயிட்டான், அவனை விட்டுரு. மீதி பேர் ஏற்கனவே ஓட்டாங்களே, தோட்டத்தில் புச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் இடறல் அடைவீர்கள். அதனால சொல்கிறேன், இடறல் என்ற வார்த்தை வந்ததுனால இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இடறல் அடைவீர்கள். அவங்க ஓடிடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவங்க ஓடினா தான் நல்லது. ஏன்னா இவர் மாத்திரம்தான் அதை சுமந்த தீக்கணும். ஒருவேளை பேதுரு ஆமான்னு ஒத்துட்டு இருந்தாலும் பேதுருவும் பிடிச்சி என்ன பண்ணிட்டுப்பாங்க? அவரு கூடவே சிலுவையில் அறிஞ்சு கொண்டுப்பாங்க. ஆனால் வானத்தின் திறவுகோல் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? பேதுருக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், காவலில் உள்ள எல்லாரோடும் பேசி அவர்களை கொண்டு போய் பரதேசில் விட்டுட்டு என் பிதாவுக்கு என்னை காண்பிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே என் சீஷர்களோடு 40 நாள் தொடர்ந்து தங்கியிருந்து அவங்கள பலப்படுத்துவேன் அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாரு, அவங்க இடரல் அடைஞ்சாலும் சிலுவையில் அவர் தொங்கும் போது 7 வார்த்தை பேசினார்னு எல்லாம் எழுதியிருப்பாங்கள்ல. அப்போது யோவானை பார்த்து, யோவானே தானே அவனுங்களாம் கேட்டாரா? தானே எங்க அவங்களாம்? இந்த 11 பேரில் ஒருத்தன் போயிட்டான். எனக்கு முன்னாலே போயிடுவான்னு நினைக்கிறான் அவன். ஏன்னா அவன் போய் தூக்கு போட்டு என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். யூதாஸ் அவர் சிலுவையில் அடிக்கும் போதே அவன் மனம் திரும்புதல் வந்துடுச்சு அவனுக்கு. அவன் போய் என்ன பண்ணான்? வீசி எறிஞ்சிட்டான். அந்த காசை போய் கொடுக்குறான். மாசு இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இதை ரிட்டர்ன் எடுத்துங்கொன்றான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்ஸ் பேசி முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இது எங்களுக்கு வானான்றாங்க. அந்த தேவ ஆலயத்தில் வீசி எறிஞ்சிட்றான் அந்த 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசு இன்றைக்கி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறாங்க 1 கோடிக்கு மேலே மதிப்பு இருக்கும் இன்றைக்கி இருக்கிற பணத்தில். அதை வீசி எறிஞ்சிட்றான் வானா. அதுக்கு மேலே அவனை தாங்க முடியாமல் சாத்தான் அவனை ஆட்கொண்டான். ஏன்னா சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான், காசையும் கொடுத்துட்டான், ஐஸ்வர்யவனமாக மாற்றிட்டான். அவன் யோசிக்கிற நிலத்தை அவனால் என்ன பண்ண முடியும்? இப்போ வாங்க முடியும். அவனை கொல்ல வச்சிட்டான். சாத்தானுடைய காரியம் இதுதான். அவன் உள்ளே பூந்தானா உன்னை நிர்மூலமாக்கிடுவான். ஆனால் இயேசு உள்ளே வந்தா உன்னை வாழ வைப்பார். ஆமென். உன்னை வாழ வைப்பார். நீ இதே உலகத்தில் உபத்திரவத்து நடித்தில் ஜெயத்தோடு கூட வாழ்வாய். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அப்ப இடரல் அடிவார்கள் யாரு? இந்த கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவர்கள். வாசிங்க, அதை வாசிங்க, 13ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அங்க பேதுருக்கும் சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. நான் சொல்ற விஷயத்த பேதுருக்கும் சொல்லுன்றாரு. ஏன்னா பேதுரு மனம் சோர்ந்துட்டுப்பான். அவனுக்கு போய் சொல்லு, அவனுக்கு போய் தனியா சொல்லு. அதுக்கு பிறகுதான் அவர் வராரு.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும். அப்படி வசனத்தை கேட்கிறவனாய் ஏமா இருந்தும். எல்லாம் வசனத்தை கேட்குறாங்க. கேட்டுனே இருக்கும் போது சாத்தான் வந்து சிலர் ஆக்கிபை பண்ணிடுறான். அவன் பார்த்து திரும்பி பார்த்துனுங்கிறான். எங்க அவனுக்கு அபத்தான். அந்த விதை வந்து அவனுக்கு வழி அருகாமே வந்துட்டுக்குது. அவன் என்னன்னா எப்போ டைம் ஆகுது அங்கே அவன் நோக்கம்லாம் அதுதான். அவன் நோக்கம்லாம் அதே தான் இருக்கும். எப்போ வெளியே போகலாம், எப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம், எப்போ போய் விளையாடலாம், இதே தான் இருக்கும். சாத்தான் பறிச்சிடுறான். நான் எனக்கு தெரிந்து அப்படியே சாத்தான் வந்து எந்தெந்த இருதயத்தில் பறிக்கிறான் அந்த உடனே அப்படின்னு. இன்னொன்று வந்து கற்பாறை நடுவில் விதைக்கப்படுது. கேட்டவுடனே சந்தோஷமாக ஏற்றுக்குது. வெளியே போய் கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகுது, உலர்ந்து போகுது. வார்த்தையை மறந்துடுது, விட்டுறது. அவ்வளோதான். நம்ம டேவிட் சொல்கிற மாதிரி அவ்வளோதான் எல்லாம் அவ்வளோதான். சிலது கேட்கும் போதே தூங்கின்னு இருக்கும். பாலிவுட் சினிமா போடு, மொட்டை கண்ணை போட்டுன்னு பார்க்க வரதெல்லாம் சாத்தான் ஆட்கொள்கிறான். நீங்கள் பண்ணுறதில்ல, உங்களுக்குள்ள சாத்தானின் ஆவி போகிறது. இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க. இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாத விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. இப்போ முற்செடியில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும். அவனுக்கு என்ன வருது? உலக கவலை. என்ன கவலை? உலக கவலை. இப்போ உங்களுக்கு உலக கவலை இருக்குதா இல்லையா? உலக கவலை என்ன தெரியுமா மோனிசா? என்ன தெரியுமா உலக கவலைன்னா? எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், அடுத்தது யோசிக்க மாட்டேன். கல்யாணம் ஆனால் உத போடுவோமா, நமக்கு தான் ஒன்றும் செய்ய தெரியாது. நம்ம இங்கே இருக்கிற ஆண்டிங்களை தபாச்சின்னு சுற்றினுங்கிறோம். அங்கே போய் யார் தபாய்க்க முடியாது. சொல்கிற பேச்சை கேட்டிங்கன்னா அழகாக ஒழுங்காக போகிறீங்க. உபத்திரம் இருக்கும் அங்கே கூட, ஆனால் நிற்பீங்க. கர்த்தர் நிறுத்துவார், கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுப்பார். சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு 20 வருஷம் 25 வருஷம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் உடனே புரியாது. போக 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 போகத்தான் அந்த புரிந்து கொள்ளுதல் வரும். அந்த புரிந்து கொள் வர்றதுக்கு முன்னே சில பேர் செத்துடுறாங்க. ஆனால் அதை புரிந்து கொண்டு தேவன் கொடுத்த காலத்தின் வரை வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். உலக கவலை. நான் அடுத்தது என்ன வேலை பண்ண போகிறேன், என்ன படிக்க போகிறேன், நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, எல்லாம் உன்னை தேடி வரும். எல்லாம் உன்னை தேடி வரும். அருண் எடுத்துக்கோ. டிப்ளமா முடித்தா என்கிட்ட இன்ஜினியரிங் கேட்டால் என்னால் முடியாதுன்னு சொன்னேன். டக்குன்னு வேலைக்கு போனேன்னா அங்கே போனால் அங்கே அவன் வேலை ப்ராஸ்பர் ஆயிடுச்சு, கெச்சிடுச்சு. அங்கே போய் நின்றான். வேறு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வந்து அங்கே அப்ரெண்டிஸ் முடிக்கிறான்னு சொன்னால் நான் தான் வானானேன். அவன் வந்து கேட்டப்போ, வானாப்பா நீ ஒரு வருஷம் இங்கேயே போயினிரு, நான் அதுக்கப்புறமா ஒன்று வர வருஷம் இன்ஜினியரிங் சேர்க்க முடியுமான்னு பார்க்குறேன்னு அவனுக்கு சொன்னேன். அவன் வந்துட்டான், ஓகேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டான். அவன் உள்ளத்தில் என்ன யோசனை போனான்னு எனக்கு தெரியாது. நம்ம எது கேட்டாலும் இல்லைன்றாரு இவர். அப்படி நானும் என்னான்னு எனக்கு தெரியாது அவன் என்ன சொன்னான்னு. ஆனால் ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவன் சொல்கிறது கேள். என்கிட்ட சொன்னார், இந்த முறை அவன் சொல்கிறது கேள். இப்போ அவங்ககிட்ட போய் திரும்ப இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நான் எசிடேட் பண்ணியிருந்தேன்னா அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் கீழே இறங்கணுன்னா அவன் சாப்பிட்டான் தான். அப்போ சொன்னேன், சரி அப்ளிகேஷன் போடுன்னு சொன்னேன். பார்க்கலாம், அப்ளிகேஷன் போடு. இப்போ அங்கே போய் ஜாயின் ஆகனா அங்கேயும் யார் மூலியமாகவும் அவனுக்கு இறக்கம் தராரு. அந்த ப்ராஸ்பர் பண்ணுறாரு. தேவனோடு நடந்தீங்கன்னா ப்ராஸ்பர் பண்ணுறாரு. நீதியாக வாழணும்னு அர்ப்பணிச்சிங்கன்னா ப்ராஸ்பர் பண்ணுறாரு. இது வரைக்கும் அவனை போய் இந்த பொண்ணை பார்க்காத அந்த பொண்ணை பார்க்காதன்னு சொல்லியிருப்பான் அவங்ககிட்ட. இல்லை கேளுங்க, நீங்கள் இங்கே தானே வாழறீங்க. அவனுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி எண்ணங்கள் யோசனைகள் வந்தாலும் அதன் மேலே அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. தேவனோட நடக்கிறான், வசனத்தை கேட்குறான். அவன் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறான், என்ன வசனத்தை வாசிக்கிறான் நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் தேவனோடு கூட நடக்கிறபடியால் கர்த்தர் அவன் வழிகளை வாய்க்க பண்ணுகிறார்.
இதுதான் தேவனுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவனோடு கூட இல்லாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். தேவனோடு இருந்தால் எல்லா வழிகளும் செவ்வையாய் மாறும். தேவனோடு இல்லைன்னா ஸ்தம்பிப்பேன், அலைச்சல் படுவேன். தேவனோடு நடப்பதுக்கு ராஜ்யத்தை நீதியும் தேடி எல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். உலக கவலை உனக்குள்ள வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த முள் நடுவில் விதைக்கப்பட்டு பாரு, அவங்களுக்கு உலக கவலை வந்துடுது. என்ன கவலை வந்துடுது? உலக கவலை. அந்த ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாத இருங்கள் என்றார். வாஸ்தருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். அது அடுத்தது என்ன வருது? ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். பணம் சம்பாதிக்கணும். என்ன சம்பாதிக்கணும்? பணம் தேவை. ஆனால் பணத்தின் மேலேயே என்ன இருக்கக்கூடாது. பணத்தின் மேலேயே படிப்படியாக தேவன் நடத்துவார். தேவைகளை தேவன் சந்திப்பார். தாவீது சொல்லும் போதே சொல்கிறாரு, அன்னன்னைக்கு தேவைகள் எனக்கு தாங்கப்பா. நிறையா கொடுத்துட்டாலும் உன் என்ன பண்ணுவேன்? மறந்துடுவேன், தூஷிப்பேன். குறைவாக கொடுத்தாலும் உண்மை தூஷித்துடனே இருப்பேன். எனக்கு இயேசு பரமண்டல ஜபங்களில் என்ன சொல்கிறாரு? அன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். புரியுதா? அப்போ இவங்களுக்கு உலக கவலையும் பணத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வந்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. எத்த நெருக்குது? வசனத்தை நெருக்குது. ஏன் தெரியுமா? பணம் இருந்தா நான் எல்லாத்தையும் செய்வேன். ஒரு கிட்னி இழுத்தாருன்னா எல்லாத்தையும் செய்வேன். ஒரு கிட்னி இழுத்து எதனா ஒன்று ஸ்டாப் பண்ணால் போதும். உனக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒன்று ஸ்டாப் பண்ணால் போதும். உடம்புல இதுதான் ரொம்ப வலின்னு எதுவும் இல்லை, எல்லாமே வலி தான். தலைவலியும் வலித்தான், வயிறு வலியும் வலித்தான், கால் வலியும் வலித்தான், எல்லா வலியும் வலித்தான். இந்த வலி ரொம்ப அந்த எல்லா வலி வந்தால் வலி தான் அது. நீ அநியாயமாக சம்பாதிக்கிற பணம் அந்த உலகத்தில் செலவு பண்ணுற பணத்தை கொண்டு போய் எங்கே திரும்ப கொடுப்ப? கட்சி வைக்கும், ஹாஸ்பிட்டல் கொடுப்பேன். போராடினே இருப்பேன். ஏன்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன்னை தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணு? நெருக்கி போகுது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி உன் சொந்த இஷ்டமாக நடக்கிற. அவனும் பலனற்று போவான். அவனும் என்ன பண்ணுவான்? பலனற்று போவான். வளருது ஆனால் பலனற்று போவான். அப்புறம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுகனுமாயிருந்து. அவன் கேட்டா என்ன பண்றான்? உணருதல். ஓ, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போகணும், இப்படிதான் நடத்தப்படணும். உணர்வடைந்து 100ஆகவும். எவ்வளோ? அவன் ஃபர்ஸ்ட் எதை சொல்றாரு? 100. தேவன் 100 எதிர்பார்க்கிறாரு. 100 முடியலையா? 60ஆகவும். 60க்கு வராரு. எங்க வராரு? 60க்கு வராரு. 60 முடியலையா? 30ஆகவும் பலன் தருவான் என்றார். 30ஆகவும் பலன் கொடுப்பான். அட்லீஸ்ட் 30%. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை நான் அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவேன். இதைத்தான் அவர் இந்த ஓமையில போதிக்கிறார். 4 இடத்துல விதைக்கப்பட்ட விதை. வழி அருகாமே, அதிக மண் இல்லாம கற்பாறை நடுவிலே, முள்செடி நடுவிலே, நல்ல நிலத்துல. இப்ப விதைக்கப்பட்ட வசனங்கள் எங்க விதைக்கப்பட்டிருக்குதுன்னு இனிமே உங்களை பார்க்க மொத்தம் தெரியும். இது வழியாருகாமை விதைக்கப்பட்டுச்சா, அதிக மண் இல்லாத கற்பாறை நடுவில் விதைக்கப்பட்டுச்சா, இல்லை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டுச்சா, இல்லை நல்ல நிலத்தில் தான் விழுந்திருக்குதா? அது நல்ல நிலத்தில் விழுந்திருந்தா அது 100, 60, 30 பலன் கொடுக்கும். ஆமென். இது நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் உங்களோடு கூட பேசின சில விஷயங்கள். இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா 24ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். இது வேறு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. தன் விதைத்த விதைகளை நல்ல
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவன் என்ன பண்றான்? நித்திரை இங்க பாரு, பண்ணுகையில் இந்த நல்ல நில விதைக்கப்பட்ட விதையை குறித்து கண்டினியூ பண்றார். மீதி 3 விட்டார். ஒன்று வழி அருகாமை, அது பலன் கொடுக்காம போய் சாத்தான் பறிச்சிட்டான். இன்னொன்று கற்பாறை நடுவில், அதுவும் கேட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, பட்டு போயிடுச்சு, தீஞ்சு போயிடுச்சு. அங்கே சொல்லப்பட்டு தீஞ்சு போயிடுச்சு. முற்செடி நடுவில் உலக கவலை, பண மயக்கம் நெருக்கி போட்டுருச்சு, போயிடுச்சு. இவங்க 3 பேரையும் விட்டாரு. நல்ல நிலத்தை குறித்து பேசுகிறார். இந்த நல்ல நிலத்தில் விதைச்சிட்டான் பாரு. விதைச்சிட்டு என்ன பண்ணுறான்? அவன் எங்கே போகிறான்? தூங்க போகிறான், நிம்மதியாக போகிறான். அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. விதைச்சிருக்கிறோம், விளைச்சலை கர்த்தர் தருவார். ஆமென். விதைக்கிறது நம்முடைய வேலை, விளையா செய்கிறது கர்த்தருடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. விதைச்சி விட்டு தண்ணி ஊற்றிட்டு 10 மாங்காவா 10 மாங்காவா, ஒரு மாங்காவுக்கு நான் ஒரு மக்கு ஊற்றணும். அப்படி ஊற்றுவோமா? அதில் எத்தனை வரணும்னு முடிவு பண்ணுறது கர்த்தர், நம்ம இல்லை. புரியுதா? நீங்கள் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாவிட்டால் இழந்த பழத்தெல்லாம் என்ன பழம்? நாகப்பழத்தெல்லாம் வந்து குரங்கு சாப்பிட்றோம். உனக்கு விடாது, அது விடாது, பறிச்சிடும். அது பாட்டுன்னு ஒரு கிளையில் ஒன்று உட்காந்து அது பாட்டுன்னு ஜாலியாக சாப்பிட்னு இருக்கும். அது எங்கே ஜெபம் பண்ணிட்டு வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. மனுஷனை விட்டுட்டு மீதி எல்லாம் கர்த்தரை துதிக்குது. மனுஷனை விட்டுட்டு மீதி எல்லாமே கர்த்தரை துதிக்குது, எல்லாமே துதிக்குது. நேற்று தினத்தில் சொன்னேன், ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு நாய் வந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் தெரியும். இவங்க சாப்பிட்ட எலும்பெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நம்ம மோனிஷா போச்சு பிசைஞ்சி அந்த நாய்க்கு வச்சாங்க. அப்போ தான் அத்தை பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு யோசனை வருது. எங்கே ஆண்டவர்கிட்ட கேட்சுன்னு தெரில, நம்மளை இந்த இடத்துல நிற்க வச்சு நம்ம சாப்பிட்டு அதுக்கும் கொஞ்சம் போட வச்சிருக்கிறார். சந்தோஷமாக சாப்பிட்டு அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவர் அந்த நாயை போஷிக்கிறார்னா நம்மளை போஷிக்க மாட்டாரா? அவர் போஷிப்பார். ஆனால் தன்னை சார்ந்தவர்களை போஷிப்பார். நாங்கள் இன்னும் வேற எங்கன்னா கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பர்டிகுலர் அந்த இடத்துல ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ இங்கே சொல்கிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை விதைக்கப்பட்டது. வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில், மனுஷன்னா என்ன பண்ணோம்? தூங்கும் போது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள் என்ன பண்றான்? களைகளை விதைத்து. இப்போ வசனத்தை கேட்டு நல்லா தூங்கும் போது என்ன வருது உனக்கு? என்ன வருது? கனவு வருது. இந்த கனவுல என்னென்ன வருதுன்னு உனக்கு தெரியும். நீ படுத்திருக்கும் போது உனக்கு என்னென்ன மாதிரி கனவெல்லாம் வருது. என்ன யார் சொல்றது? என்னென்ன மாதிரி கனவு வருது? உனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும்பா. எல்லாருக்கும் என்ன வருது? சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லவே, சில பேர் கனவுலேயே கோட்டை கட்டின்பாங்க. கனவு வருது. உன்னை பாவத்தில் நடத்தக்கூடிய சில கனவுகள் கூட உன்னை வரலாம். அது என்னது? சாத்தான் விதைக்கிற கலைகள். என்னது? விதைகள் இல்லை, கலைகள். நீ தூங்கும் போது விதைச்சிட்டு போறான். அதுக்கு தான் என்ன சொல்லுவோன்னா, டிவியில் வந்து தவறானதெல்லாம் பார்க்காத, மொபைலில் தவறானலாம் பார்க்காத. நீ படுக்கும் போது உன் நினைவுக்கு அதுவே வரும். கலைகள் விதைக்கப்பட்டது. ஆண்டவரையா பின்பற்ற ஜெபம் பண்ணிட்டா படுக்கிற. அதனால தான் எப்பவுமே நைட்டில் படுக்கும் போது, ஆண்டவர் இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு, நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. தனியாக உட்காந்து உன் படுக்கையில் போகிறதுக்கு முன்னே, என் கண்ணுக்கு நெத்திரை தாங்கப்பா, காலையில் உங்களுடைய சித்தமானால் ஜீவனோடு எழுந்துக்க எனக்கு உதவி செய்யுங்க. இரவு முழுதும் நல்ல நித்திரை தாங்க. தவறான எந்த சுவாபமும் எந்த கனவும் எனக்கு வரவே கூடாது. நீண்ட நித்திரை தந்து காலையில் உங்களுடைய சித்தமானால் எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். அல்லேலூயா. அந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில் தேவனோட பேசிக்கொண்டே இருக்கணும். கலைகளை விதைச்சிட்டு போகிறான். வாசிங்க.
பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது, பயிரானது என்ன வளருது? வளர்ந்து இப்போ நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கு, அது என்ன ஆயிடுச்சு? வளர்ந்து கதிர் விடுது. அதுல என்ன வருது? காணப்பட்டது. கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. களைகளை விதைச்சது யாரு? யார் விதைச்சது? சாத்தான் விதைச்சிட்டு போயிட்டான். மைண்ட்லேயே இருக்கும் அந்த காரியத்தில். என்ன இருக்கும்? மைண்ட். நீ எழுந்த பிறகு கூட சில காரியம் வந்து மைண்ட்லேயே வந்துன்னு இருக்கும், உன்னை பின்பற்றி கொண்டே இருக்கும். நீ கவலைப்படாத, கர்த்தருடைய வசனத்தில் நிலைச்சு நின்று. இப்போ அதுக்கு வேலைக்காரர்கள் எஜமானை நோக்கி என்ன கேட்குறாங்க? வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, பார், வீட்டினுடைய எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? இந்த நிலங்கள் எல்லாம், நிலம் எது? நிலம் எது? இருதயம். இந்த நிலத்துல எல்லாம் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா? பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். இதுல களைகள் எல்லாம் எப்படி வந்துருச்சு? களைகள் என்பது தவறான சுவாபங்கள், தவறான யோசனைகள், தவறான எண்ணங்கள். எப்படி ஆண்டவரே வந்துருச்சு? வாசிங்க. அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றார். யார் செய்தது? சத்துரு செய்தான். சத்துரு என்பவன் யார்? சாத்தான் செய்தான். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். சத்துரு செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், இப்ப வேலைக்காரங்க கேட்கிறாங்க, நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்ப நாங்க போய் அதை என்ன பண்ணுங்க? தவறு பண்றான் பார், அவன் அங்கிருந்து என்ன பண்ண? பிடுங்கிடலாமா? தொர்த்திடலாமா? இப்போ நான் கேட்குறேன், தொர்த்திடலாம். அவன் தவறாக பண்ணுகிறான், நான் தொர்த்திடலாமா அப்படின்னு கேட்குறார். அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கி போடும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காத படிக்கு, இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். வளர்த்த விடு, அது கூட வளர்ட்டும். ஏன்னா நீங்க களைகளை பிடுங்க போனீங்கன்னா கோதுமையும் சேர்த்து என்ன பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் ஒரு செடியை வெட்ட போகும்போது இன்னொரு செடி மேலே என்ன உந்துருது? கத்தி பட்டுறோம், இல்லை மம்டி பட்டுறோம். நீ எடுக்கும் போது அதையும் வெட்டிடுவீங்கப்பா. அது நல்லது, நல்ல நேரத்தில் வந்து அது கதிர் வந்திருக்குது, அது நல்லா வளரும். அதனால என்ன பண்ணு, அத்தை வந்து அறுப்பு மட்டும் வளர விடு. இந்த கோதுமையும் வளருகிறது, பதரையும் வளருகிறது. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். அதை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாய் கட்டுங்கள். இப்ப பாருங்க, கட்டா போயிருவாங்க. தேவனுக்கு வாழாதவங்க கட்டா போயிருவாங்களாம். இயேசு சொல்றாரு அவரோட உவமையால, உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தில் நிறைந்திருக்கிறது. இயேசு வரப்போறார், வெள்ளை ஆட்டையும் செம்மறி ஆட்டையும் பிரிக்க போகிறார். யாரை வச்சு பிரிக்க போறாரு? தேவ தூதர்கள் இறங்கி பிரிப்பார்கள். அதையும் ரோம சொல்லப்பட்டிருக்கு. சொல்றவங்களுக்கு போகும்போது இன்னும் போக போக நிறைய காரியத்தை வேதத்திலிருந்து போதிக்கணும். எதை போதிக்க சொல்றாரு அப்படின்னா, மத்திய 28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு போதித்ததை அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள். நம்ம போதனைகளை கொண்டு வரக்கூடாது, அவர் போதித்ததை நாம் என்ன பண்ணோம்? போதிக்கணும். இப்போ அறுப்பு காலம் வரும்போது களைகளை வெட்டி கட்டுக்கட்டாய் கட்டுங்கள். கோதுமையையோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொல்வேன் என்று சொன்னான் என்றார். ஆமென், அல்லேலூயா. கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்துருவாரு, பதரையை என்ன பண்ணுவாரு? அக்கினியில. ஒன்று என்ன அவனுக்கு சொல்லணும்? அக்கினியில் சுட்டெரிப்பார். குப்பையெல்லாம் பொறுக்கி என்ன பண்ணுறீங்க? நெருப்பில் வச்சிடுறீங்க. புக்கு புதுசாக இருந்துச்சுன்னு என்ன பண்ணுறீங்க? யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறீங்க. நமக்கும் அதே சுவாபம் தானே இருக்குது. எது தேவையில்லை அதெல்லாம் போட்டு குப்பையில் என்ன பண்ணுறோம்? கொளுத்திடுறோம். தேவை உள்ளதெல்லாம் என்ன பண்ணுறோம்? எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் கோதுமையை களஞ்சத்தில் சேர்த்து பதரையை அக்கினியில் சுட்டெரிக்க போகிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கும் களைகள் தூங்கும் போது விதைக்கப்படுகிறது.
மூணு வழியில் விதைக்கப்பட்டவர்கள் போயிட்டாங்க. அவங்கள பற்றி அடுத்தது சொல்லவே இல்லை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதை பார்த்து சொல்கிறார், களைகள் விதைக்கப்படும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஆமென். இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வழி அருகாமல் விதைக்கப்பட்டிருக்குமா, கற்பாறையின் நடுவில் விதைக்கப்பட்டிருக்கிறோமா, முள்செடியின் நடுவில் விதைக்கப்பட்டிருக்கிறோமா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருந்தாலும் உலகத்தின் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கலைகள் தோண்டும், நம்மை பார்க்கிலும் உயரமாய் வளரும். கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அதன் நடுவிலே நம்ம இருந்தாலும் பிரித்தெடுக்கிறவர் வரப்போகிறார். நம்மை பிரித்து களஞ்சத்தில் சேர்ப்பார். பதரையோ கட்டுக்கட்டாய் கட்டி அக்கினியிலே சுட்டெரிப்பார். அக்கினியிலே சுட்டெரிப்பார். நீங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட போகிறீர்களா, இல்லை கட்டுக்கட்டாய் சேர்த்து சுட்டெரிக்கப்பட போகிறீர்களா? முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கரத்தில் இருக்குது. உங்கள் நிலத்தை, உங்கள் இருதயமான நிலத்தை பண்படுத்துங்கள். உலகம் அப்படி தான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனுஷனோட போராடி நீ ஜெயிக்கவே முடியாது. யூ cannot win. Live everything up to God. கர்த்தர்கிட்ட விட்டுரு போராட்டத்தை. தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். தேவனோடு நடப்பதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நன்மையால் நிரப்புவார். இரக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். நம்ம எழுந்து நின்று அப்படி ஜெபிக்க போகிறோம். தேவனுக்கு ஏற்ற வார்த்தை வாழப் போகிறீர்களா? பிரிக்கப்படும் போது கட்டுக்கட்டாய் கட்டப்பட போகிற அந்த கட்டுகளிலே போக போகிறீர்களா? கட்டுக்கட்டாய் கட்டப்படுகிற அந்த கலைகள் அக்கடியில் சுட்டி எரிக்கப்படுகிறதுக்கு பாத்திரவானாய் மாறுகிறது. கோதுமையோ களஞ்சியத்தில் சேருகிறது. உன் இருதயத்தை பண்படுத்து. நல்ல நிலமாய் மாற ஒப்பு கொடு. கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணுவார். இப்ப நீ தான் ஜெபிக்கணும். அவர்கிட்ட நீ தான் பேசணும். நான் பேசுறேன், எனக்காக தான் பேசுவேன். நீங்க தான் உங்களுக்காக பேசணும். என் இருதயத்தின் எண்ணங்களும் என் வாயின் வார்த்தையும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். என் இருதயத்தில் விழப்பட்ட விதைகள் வளரட்டும்பா, கனி கொடுக்கட்டும்பா. கலைகள் விதைச்சு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் வந்து பிரிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். உண்மையே பின்பற்றுகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஜெபிங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. குறைகளை மன்னிச்சிருங்க, குற்றங்களை மன்னிச்சிருங்க, அக்கிரமங்களை மன்னிச்சிருங்க, மீறுதல்களை மன்னிச்சிருங்க. உண்மையா உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்க. பலப்படுத்திருங்க. பலம் இல்லப்பா, பலம் இல்லப்பா, என்னை பலப்படுத்திருங்கப்பா. நில நிக்க செய்யுங்கப்பா. நான் இடதுபுறமும் வலதுபுறம் சாயாம நேரா நடக்கணும்ப்பா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நல்ல கனி கூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் கோணலானவை
உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. இன்னொரு முறை கூட சொல்லுங்க, பள்ளங்கள் எல்லாம் என் வாழ்விலே என் வாழ்க்கையிலப்பா கோணலா இருக்கிறதெல்லாம் கலடானவை. ஏனா ராஜா வருகிறார், ராஜா இயேசு கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே இயேசுவுக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ராஜா இயேசு வருகிறார், நம்ம இயேசு பள்ளங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலப்பா பலன் தாங்கப்பா, தகர்த்தெறியணும்பா, என் பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஓ ராஜா இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். உம்முடைய வார்த்தையாக விதையை விதைக்கிறோம்பா. அது எந்தெந்த நிலங்களில் எங்கெங்க விழுகிறது என்று பார்க்கிறது நீர்தான். இவர்கள் நல்ல நலமா இருக்க இவங்க இருதயத்தை பண்படுத்துங்கப்பா. கற்பாரை வேணாம், முள் செடி வேணாம், வழி அருகாம வேணாம், நல்ல நிலங்களா உருவாக்கி கொள்ள உதவி செய்யுங்க. உங்க ரத்தத்தினால் இவர்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில மனம் திரும்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கிருபையின் கரத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவங்க போராட்டங்களில் இருந்து ஜெயத்தை தாங்கப்பா, எல்லாத்தையும் ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் கட்டுக்குள்ள வைத்து தொடர்ந்து தெளிவான பாதையில் நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நல்ல கனிகளை தரக்கூடிய மரங்களை வளர பண்ணுங்க. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.